அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது சம்பள கமிஷன் குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 8வது ஊதிய குழுவின் கீழ் மத்திய அரசு ஊழியர்களுக்கு பிட்பன் காரணி 2.0வை அமல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விவாதங்கள் அதிகரித்துள்ளன. ஒரு ஊழியரின் மொத்த சம்பளமானது அடிப்படை ஊதியம், அகவலைப்படி, வீட்டு வாடகைப்படி மற்றும் பிற சலுகைகளை உள்ளடக்கியது. புதிய ஊதியக்குழு நடைமுறைப்படுத்தப்படும் போது புதிய திருத்த சுழற்சி தொடங்குவதற்கு முன் அகவலைப்படி பொதுவாக 0 மாற்றியமைக்கப்படுகிறது. வீட்டு வாடகைப்படி திருத்தப்பட்ட அடிப்படை ஊதியத்தின் அடிப்படை கணக்கிடப்படுகிறது. அதே சமயம் போக்குவரத்து மற்றும் பிற படிகள் தனியாக சேர்க்கப்படுகின்றன. இதன் விளைவாக மொத்த சம்பளத்தில் ஏற்படும் உயர்வு பொதுவாக அடிப்படை ஊதிய உயர்வை விட குறைவாகவே இருக்கும். உதாரணமாக ரூபாய் 18,000 அடிப்படை ஊதியம் கொண்ட நிலை 1 ஊழியர் ஒருவருக்கு 2.0 என்ற பிட்பன் காரணி வழங்கப்பட்டால் கணக்கிடப்பட்ட மொத்த சம்பளம் 34,200 ரூபாயிலிருந்து 44,640 உயரும். இது 31% உயர்வாகும். 2.38 பிட்பன் காரணியின் கீழ் மொத்த சம்பளம் 53,122 ரூபாயை எட்டலாம். அதே சமயம் 2.57 காரணி மூலம் அது 57,362 ரூபாயாக உயரலாம். உயர் ஊதிய நிலைகளிலும் இதே போன்ற போக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது சதவீத அடிப்படையிலான உயர்வு அடிப்படை ஊதிய உயர்வை விட மிக குறைவாகவே இருக்கும். தற்போதைய அடிப்படை ஊதியம் ரூபாய் 56,100 மற்றும் தோராயமான மொத்த ஊதியம் ரூபாய் 1,06,590 உள்ள நிலை 10 ஊழியர் ஒருவருக்கு 2.0 என்ற பிட்பன் காரணி மொத்த ஊதியத்தை 1,39,128 ரூபாயாக உயர்த்தலாம். 2.38 என்ற பெருக்கி இந்த மதிப்பீட்டை 1,65,562 உயர்த்தும். அதே சமயம் 2.5 என்ற பிட்பன் காரணி அதை 1,78,779 உயர்த்தலாம். இந்த புள்ளி விவரங்கள் விளக்கத்திற்காக மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன. இதில் போக்குவரத்து படிகள் மற்றும் பிற சலுகைகள் சேர்க்கப்படவில்லை. அதிக பிட்பன் காரணி எப்போதும் கையில் கிடைக்கும் ஊதியத்தில் அதே விகிதத்திலான உயர்வை ஏற்படுத்துவதில்லை என்பதை முந்தைய ஊதிய குழுக்கள் காட்டுகின்றன. 7வது ஊதிய குழு 2.57 என்ற பிட்பன் காரணியை பயன்படுத்தியது. இருப்பினும் மொத்த ஊதியத்தில் ஏற்பட்ட உண்மையான உயர்வு கணிசமாக குறைவாகவே இருந்தது. அதே போல 6வது ஊதிய குழுவின் கீழ் ஊதிய மாற்றங்கள் மாறுபட்டன, ஏனெனில் படிகள் தனித்தனியாக மாற்றியமைக்கப்பட்டன. 8வது ஊதிய குழுவிற்கான இறுதி பிட்பன் காரணி அல்லது திருத்தப்பட்ட ஊதிய அட்டவணையை அரசு இன்னும் அறிவிக்காததால் ஊழியர்கள் தற்போதைய மதிப்பீடுகளை இறுதியானதாக கருதாமல் ஒரே குறியீடாகவே கருத வேண்டும். நன்றி, வணக்கம்.